பீகாரை தொடர்ந்து தமிழ்நாடு உள்ளிட்ட 8 மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்வதற்காக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். வணக்கம். எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தாவேக கட்சிகள் தீவிரமா போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த போராட்டத்தை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? இந்த போராட்டம் அவசியமற்றதுன்னு நான் பாக்குறேன். அதனாலதான் நான் இதோட என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக ஒரு புத்தகமே நான் எழுதியிருக்கேன். ஆங்கிலத்திலயும் எழுதியிருக்கேன், தமிழ்லயும் எழுதியிருக்கேன். இதே விஜய் 30 நாட்கள்ல இது முடியுமா அப்படின்னு கேட்டும்போது இல்ல 30 நாள்ல இது முடியும்னு ஒரு பகுதியை அதுல வச்சிருக்கேன். அதே மாதிரி திமுக ஓட்டு திருட்டுனாலதான் அவங்க வெற்றி பெற்றாங்க. ஆனா ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு தவறா பிரச்சாரம் செய்யறாங்க. அப்படி பார்த்தா பீகார்ல ஒருவர் கூட ஓட்டு திருட்டு நடந்ததுன்னு பொதுமக்கள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நான் கேட்கிறேன், ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா, இத்தனை ஓட்டு திருட்டுன்னு சொன்னார் இல்லையா, மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க நினைச்சாங்க, இவர் ஓட்டு திருட்டுன்னு சொல்றாரு, ஆனா நம்ம ஓட்டெல்லாம் நம்ம கையில தானே இருக்கு, அப்ப பொய் சொல்றவருக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிதான் காங்கிரஸுக்கு அங்க மக்கள் தண்டனை கொடுத்தாங்க. அதை இங்க உள்ள கட்சிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஏதோ பூடகமாகவும் மறைமுகமாகவும் நடத்தப்பட போறதில்லை. யார் யாரு ஓட்டு இருக்குன்னு உத்தேச பட்டியல் வெளிவர போகுது. அந்த உத்தேச பட்டியலை எல்லாரும் பரிசீலனை செய்ய போறாங்க. பிஎல்ஓ மட்டும் இல்ல, BLA 2ன்னு கட்சி தொண்டர்களுக்கும் அதை பரிசீலிக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே தாவேகாவோட தொண்டர்களும் BLA 2வா இருக்காங்க, திமுக தொண்டர்களும் BLA 2வா இருக்காங்க. அதில் அரசியல் காரணங்களுக்காக இவங்கெல்லாம் இப்படி செய்து கொண்டிருப்பது நல்லதில்லை. இது ஒரு ஜனநாயக நடைமுறை. திமுக உச்ச நீதிமன்றம் போனதே அது சட்ட பிரிவுகளுக்கு படி உச்ச நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளாது. அதனால அவங்க SIR நடைமுறையை தடுக்கல. ஏன்னா இதுக்கு முன்னால கூட நீங்க பாத்தீங்கன்னா பல முறை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் போகும்பொழுது தேசியத்தின் பொறுப்பு தேர்தல் ஆணையத்தின் ஜனநாயக கடமை இது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அதனாலதான் காலகட்டத்துல நீங்க எப்படியாவது SIR இருக்கணும்னு இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாஜக ஆளுகின்ற 12 மாநிலத்திலையும் 12 மாநிலத்துல மொத்தம் SIR நடக்குது. இதுல பல பாஜக ஆளுகின்ற மாநிலமாவும் இருக்குது. அதனால இதை தேர்தல் கமிஷன் தான் நடத்த போகுது. அதனால இன்னைக்கு உதயநிதி சொல்றாரு, திருடர்களை பார்த்தா போலீஸ்காரங்களை பார்த்தா திருடர்களுக்கு தான் பயம்னு. அதை நான் மறுபடியும் வேற விதத்தை ரிப்பீட் பண்றேன். நீங்க திருடர்களா இருக்கிறதுனாலதான், ஓட்டு திருடர்களா இருக்கிறதுனாலதான் போலீஸ் என்ற இந்த தேர்தல் கமிஷனை பார்த்து பயப்படுறீங்கன்னு நான் சொல்றேன். மேம், அதே போல இந்த SIR தொடர்பான பணிகள்ல ஆளும் திமுக அரசு அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை தான் அதிகமா பணிகளில் ஈடுபடுத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுல எந்த அளவுக்கு மேம் உண்மை இருக்கு? உங்களோட கருத்து என்ன? இல்ல, இப்ப இங்க ஆளும் கட்சி ஆளுகின்ற கட்சி அப்ப அரசு ஊழியர்கள் தான் அதுல ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆனா இதுல என்ன கம்ப்ளைண்ட்? 2 கம்ப்ளைண்ட். ஒண்ணு அதை பற்றி முழுவதுமாக தெரியாத ஒரு 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 லெவலுக்கு மேல உள்ளவங்க இந்த பணிகளை ஈடுபடுத்தப்படலை. ஏன்னா அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலை படிக்கணும், அதை பற்றி பேசணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். அப்படிப்பட்டவங்க இல்லாம கடைநிலை ஊழியர்களை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் அது தவிர்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள்லாம் நாங்களாம் அதை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அரசு ஊழியர்கள் யாரும் இது அரசு ஊழியர்ல ஒரு பகுதி தேர்தல் பணியோ தேர்தல் ஆணையத்தோட பணியோ எதுவுமே செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்ல முடியாது. தேர்தல்ல நியாயமா நடக்கிறதுக்கு தான் பயன்படுத்த வேண்டுமே தவிர இவர்களை பாராபட்சமாக நடத்துவதற்கு அவர்கள் ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது என்பது எனது கருத்து. நன்றி மேம். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.